ஹாய் 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 ஹலோ மக்களே, வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ மாற்றத்துக்கான ஒரே வழி மாற்றம் தான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி ஆகணும். அது என்ன ப்ரோ, மாற்றத்துக்கான ஒரே வழி மாற்றம்? மாறுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் தான் மாற்றம் ரெடியாக இருக்கும். அதனால் இன்றைக்கான மாற்றத்தை கொண்டு வரதுக்கான எபிசோடாக தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி கேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம். ஆட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது தான் மாற்றம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தாக்கமாக பேசுவோம். அந்த இடங்களில் சில பேர் கேட்டிருந்த ஒரு விமர்சனம் தான், என்ன ப்ரோ டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுவீங்க, அப்போ நான் இருக்கிற லைஃப் ஸ்டைல் தப்பா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. தப்புன்னு சொல்லலை நண்பா, ஆனால் அந்த மாற்றங்கள்னால இருக்கிற வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைலை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னா நல்ல விஷயம் தானே. ஸோ ஏன் அதை பண்ணக்கூடாது? இந்த நிகழ்ச்சி மூலியமாக நீங்கள் இருக்கிற வாழ்க்கை தப்பானது அப்படின்னு நம்ம கொண்டு போக போகிறதில்ல. இந்த நிகழ்ச்சி மூலியமாக நாங்கள் காட்டுறது இருக்கிற வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மேற்படுத்திக்கிறதுக்கு, அழகாக கொண்டு போகிறதுக்கு, பெட்டராக பண்ணுறதுக்கு. நீங்கள் குட்டி குட்டி சேஞ்சஸ் இன்னைக்கு விட நாளைக்கு பண்ணிக்கலாம் இல்லையா? அதை தான் நம்ம ஷோவில் நம்ம பேசுகிறோம். ஓகேவா? யாரையும் டீமோட்டிவேட் பண்ணல. ஸோ இன்றைக்கான இன்ட்ரோ இதுதான். ஸோ நம்ம லேட் பண்ணாமல் நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே 4 விஷயங்களை பற்றி முக்கியமாக பேசுவோம். முதல் விஷயமா இருக்கிறது, நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான், நம்மளோட உடம்புல அப்படி இல்லைன்னா முகத்தில் எதுலேயோ ஒரு விஷயத்தை இருக்கிறத விட எவ்வளோ கேராக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது பாதிக்கப்படுறதுக்கோ, வீக் ஆகிறதுக்கோ, இல்லைன்னா காயப்படுறதுக்கோ மெயினாக என்னென்ன காரணங்கள் இருக்குது. இப்போது உடம்புல வெளியே தெரிகிற ஒரு தசையை காயப்படுது அப்படின்னா ஒரு கீறு பட்டுறதா இருக்கலாம், அடிப்படுறதா இருக்கலாம், அதனால் மட்டும் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற தசைகள் எப்படி காயப்படுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம அது வீக்கானாலோ இல்லைனா வலிக்குதுனாலோ ஓகே கொஞ்சம் தைலம் தேய்ச்சிட்டோம்னா, பாம் தேய்ச்சிட்டோம்னா ஓகே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஆனால் ஓகே ஆகிறதும் இல்லை. அந்த மாதிரி இடங்களில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உள்ளே இருக்கிற தசைகள் கூட எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இல்லையா? அதை தானே நம்ம ஷோவில் டெய்லி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான தசையை பற்றி தான் பேச போகிறோம். இந்த தசையை பற்றி பேசுவாங்களா அப்படின்னே கூட நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவுமே பாதிக்கப்படுற ஒரு தசையாகவும் இருக்குது. உடம்புல எல்லா பார்ட்ஸுமே பாதிக்கப்படுற ஒரு தசையாக தான் இருக்கும். ஏன்னா டெய்லி லைஃப்பில் நீங்கள் உடம்பை வச்சு பண்ணுற வேலைகள் ரொம்ப அதிகம். அதனால் எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கு குட்டி குட்டியான காரணங்கள் இருக்குது. அதனால் இந்த மசில் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த மசிலை நாங்கள் இங்கிலீஷில் காஃப் மசில் அப்படின்னு சொல்லுவோம். காஃப் மசிலா எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, ஏன் அதை என்ன பண்ணுது, அதனால் என்ன பாதிப்பு? உங்கள் காலில் பாகங்களாக நிறைய விஷயங்கள் இருக்குது. தசைகள் மட்டுமே ஒரு 4-5 கிட்ட இருக்குது. அதில் ஒரு முக்கியமான மசிலாக இருக்கிறது இந்த காஃப் மசில் அப்படிங்கிற மசில். காஃப் மசில்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட முட்டிக்கு கீழே காலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய மசில் தான் காஃப் மசில். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட வாக்கிங் ஸ்பீடாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட லெக்ஸ் இன்னுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது பலசாலியாக இருக்கும் உங்களோட கால்கள். ஏன்னா அந்த தசை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாகவே அதை கொண்டு போகலாம். ஏன்னா நடக்கிறத கூட ஸ்பீடாக நடந்துக்கிட்டே போனீங்கன்னா கால் வலிக்கிறதுக்கு காரணம் அந்த தசைகள் வீக்காக இருக்கிறது தான். அந்த தசைகள் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுன்னா உங்களோட வலிகள் அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம சுய பராமரிப்பில் பார்க்க போகிறது காஃப் மசில். முதல்ல இந்த காஃப் மசில் அப்படிங்கிறது ஃபேஷனோட எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஃபேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த காஃப் மசில் ரொம்பவே ஒரு அழகான விஷயமா இருக்குது. ஏன்னா அழகை கூட்டி காட்டுது. ஏன்னா கால்கள் இன்னும் அழகாக தெரிகிறதுக்கு நிறைய மசில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ஒரு மெயினான மசிலாக இருக்கிறது தான் இந்த காஃப் மசில். ஏன்னா முட்டிக்கு கீழே இருக்கிற உங்களோட காலில் வெறும் போன் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மசில் இருக்குது. அதை இன்னும் வைடாக இன்னும் லென்த்தாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேண்ட் போடும்போதோ ஜீன்ஸ் போடும்போதோ அது இன்னும் வைடாக தெரியும் போது உங்களோட தைஸ் கூட இந்த காஃபும் கூட இன்னும் பெருசாக தெரியும். அப்படி தெரியும் போது உங்களோட பேண்ட் இன்னும் அழகாகவே தெரியும். உங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் இன்னொரு கூடுதலான அழகை கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உங்களோட உடம்பு ஃபுல்லாகவே பெருசாக இருந்து கால் மட்டுமே குட்டியாக இருந்துச்சுன்னா அழகாக இருக்குமா? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் தைஸ் எப்படியுமே பெரிய ஒரு மசில் தானே. தைஸ் அப்படிங்கிறது அதாவது தொடை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சதை. அதுக்கு கீழே இருக்கிற இந்த காஃப் மசிலும் பெருசாக இருந்தால் தானே அதுக்கு கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகாமல் அப்படி இல்லைன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதையும் நம்ம மசிலை பெருசாக வச்சுக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்த நண்பர்களே, ஜிம்முக்கு போகிறீங்கன்னா லெக் டே மிஸ் பண்ணிடாதீங்க. லெக் டேயில் காஃப் ரைசஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இதனால் உங்களோட காஃப் ரைசஸ் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களோட காஃப் மசில்ஸ் டக்குன்னு வளரும் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு, அடுத்தது இந்த காஃப் ரைசஸ் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இந்த காஃப் மசில்ஸ் அப்படிங்கிறதுனால தான் உங்களோட ஜம்பிங் எபிலிட்டி, குதிக்கிற எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு தரையில் ஒரு அதிகமான ஃபோர்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் மேலே போகிறதுனால தான் அந்த ஜம்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்குது. அப்படி பண்ணும்போது இந்த காஃப் மசில் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் சும்மா விரலை மட்டும் முன்னாடி வச்சு அப் பண்ணாலே இந்த காஃப் மசில்ஸ் தான் தெரியுது. ஸோ ஜம்ப் பண்ணுறதுனாலே கொஞ்சம் விரலை வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜம்ப் பண்ணுறீங்க. அந்த மூமெண்ட்டில் இந்த காஃப் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு ஒர்க் ஆகுது. அதனால் நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க இல்லைனா ஒரு இடத்துக்கு ஃபோர்ஸாக ஜம்ப் பண்ணி போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த காஃப் மசில் ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஜம்ப் பண்ணுறதை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட்டியான ஜம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி அப்படி ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஓகே. அது மட்டும் இல்லைங்க, ஜம்பிங் மட்டும்தான் ப்ரோ இதில் பண்ணுதான், நான் குதிக்கிறதே இல்லை ப்ரோ, நான் ஏன் ப்ரோ அங்கே இங்கேன்னு குதிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காஃப் மசில் அப்படிங்கிறது, கன்று தசை அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு கூட ரொம்ப ஒரு தேவையான தசையாக இருக்குது. அதனால் நீங்கள் ஜம்பிங் மட்டும்தான் பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு கூட தேவைங்கிறதுனால நீங்கள் ஒரு அவசரமாக ஓடுறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த தசைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த தசைகள் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தசையாக இருக்கிறதுனாலே மசில் கிராம்ப்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் இந்த மசில் கிராம்ப்ஸ் வருது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு தெரியும், காஃப்க்கு ப்ளே பண்ணும்போது அப்படின்னா காஃப்க்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்குவாட் மெஷின்லையோ அப்படி இல்லைனா காஃப் ரைசிங் மெஷின்லையோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மூமெண்ட்டில் மட்டும்தான் இந்த காஃப் மசில்ஸ் பாதிக்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை தூக்கும்போது, நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், ஒரு பொருளை தூக்கும்போது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாதிப்புமே அதிகமாக இருக்குது. அதாவது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ்லையுமே பாதிப்பு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பாதிக்கப்படுற விஷயம்னா இந்த காஃப் மசில்ஸ். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, காலாலே நான் பொருள் தூக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நீங்கள் காலிலேருந்து ஃபோர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் முதுகுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஷோல்டர்லேருந்து நீங்கள் ஒரு பொருளை தூக்கணும். அப்படி இல்லைனா தான் உங்களோட கைகள் பாதிக்கப்படுறதோ, ஷோல்டர்ஸ் பாதிக்கப்படுறதோ, இல்லைனா மணிக்கட்டு பாதிக்கப்படுறதோ எல்லாமே நடக்குது. அதனால் காலிலேருந்து ஃபோர்ஸ் கொடுத்து தூக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் கொடுக்குற இடமா இருக்கிறதே இந்த காஃப் மசில் தான், கன்று தசை தான். அதனால் ஒரு பொருளை தூக்கும்போது ஜாக்கிரதையாக தூக்குங்க. அதில் இந்த காஃப் மசில்ஸ் அப்படிங்கிறத வச்சு தூக்குறீங்கன்னா கிராம்ப் ஆகிறதுக்கு வழிகள் அதிகம். அதனால் உங்களோட தைஸ்னால் ஃபோர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் காஃப்லேருந்து ஃபோர்ஸ் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நீங்கள் கொஞ்சம் உட்காந்து ஒரு பொருளை தூக்குவீங்களா இருந்தால், ரொம்ப பாரமான ஒரு பொருளை கரெக்டாக உட்காந்து தூக்குவீங்களா இருந்தால் ஓகேயாக இருக்கும். அப்படி இல்லை நான் பெண்டான மாதிரியே தூக்குவேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தான் உங்களோட முதுகில் இருக்கிற பெண்டோ அப்படி இல்லைன்னா உங்களோட தசைகளோ பாதிக்கப்படுறது. ஸோ ஒரு பொருளை தூக்குறீங்கன்னா கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் சொல்லி தரணும்னு இல்லை, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் புக்லேயே இருந்திருக்கும், ஒரு பொருள் தூக்குறது எப்படி, அதை கரெக்டாக ஏன் பண்ணணும், அதனால் என்ன மாதிரி விளைவுகள் நமக்கு ஏற்படுதுன்றதை வந்து அப்போவே ஸ்கூல்லேயே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். காஃப் மசில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேஷன் ரீதியாகவாக இருக்கட்டும், வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்கள் ரீதியாகவாக இருக்கணும், ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு மசில். ஸோ அந்த மசிலை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம், மாற்றங்கள். ஏன் இந்த மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதே வந்து இன்னமுமே எல்லாருக்கும் கேள்வியாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு ஓகே நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டோம் இல்லையா, நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம்னா கண்டிப்பாக நாங்கள் மாற்றங்கள் கொண்டு வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு தான் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. ஒரு 12 மாதம் போய் தான் அந்த சேஞ்சை கொண்டு வரணுமா? இல்லை, இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு பெட்டராக மாறுறது ஒரு சேஞ்சு தான். நாங்கள் சொல்லியிருந்த மாதிரியே ஸோ 12 மாதம்லாம் வெயிட் பண்ண வேணாம், நாங்கள் இப்போவே கொண்டு வருவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மெயினான ஒரு சேஞ்சுனா வாக்கிங், நடக்கிறது. ஃபர்ஸ்ட்லேருந்து வரும் வாக்கிங் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது, நடக்கிறீங்கன்னா ஓகே, நீங்கள் நேச்சுரலாக நடக்கிற மாதிரி தான் நடக்கிறீங்களா இருக்கும், ஓகே தான். அந்த லெக்கை வந்து ரொம்ப வைடாக வைக்காமல் கரெக்டாக வச்சு நடக்கிறீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக நடக்கிறீங்கன்னா கரெக்ட். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயந்தான், நடக்கும்போது கால்கள் மட்டுமே உபயோகப்படுறது இல்லை. அதனால் உங்களோட ஷோல்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வைடாக வச்சுக்கோங்க. அதனால் உங்களோட கான்ஃபிடென்ஸ் தெரியும். செஸ்ட்டை முன்னாடி வச்சுக்கோங்க, அதனாலேயும் உங்களோட கான்ஃபிடென்ஸ் தெரியும். பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களோட ஷோல்டர்ஸ் வைடாகவே தெரியும்.
க்ளூட் முன்னாடி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா க்ளூட் பின்னாடி இருந்தால் ரொம்ப தப்பாக தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும்போது முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கைகளை ரொம்ப விசிறிக்கிட்டே நடக்காதீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி இம்மெச்சுவர்டாக, அதாவது பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். அதனால் கைகளை ரொம்ப விசிறிக்கிட்டு இருக்காமல் கைகளை ரிலாக்ஸாக விட்டு லைட்டாக ஒரு ஸ்லைட்டாக மூமெண்ட் இருந்தால் போதும் நடக்கும்போது. அதுகள் தான் முக்கியமான ஸ்டைல் ரீதியான விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் நடக்கும்போது நான் இருக்கிற மூடே தெரியுன்றீங்க, என்ன ப்ரோ புரியல எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொமான்டிக் மூடில் இருக்கீங்க, அப்போ உங்களோட கால் தடுமாற்றத்தில் தான் இருக்கும். அதாவது நம்ம அஞ்சான் படத்தில் சூர்யாவுக்கு சொல்கிற மாதிரி, உன் கால் தரையில் படலை, நீ நிதானமாக இல்லை, அந்த மாதிரி தான். நீங்கள் நடக்கும்போது நிதானமாகவே இருக்க மாட்டீங்க. ஒரு நல்ல லவ் ஃபீலில் இருக்கீங்க, ரோட்டில் ஓகே யாரையோ பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட அந்த லவ் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி தான் நடை உடை பாவனைகள் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் கோவமாக இருக்கீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போட்டு இருக்கிற தரையை பூமி மாதாவை போட்டு அடித்து அவங்க மேலே கோவத்தை காட்டி அப்படி நடந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போதே என் மக்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே கோவமாக தான் இருக்கார் போட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அப்படியே கொஞ்சம் சோகமாக இருக்கீங்கன்னா எப்படி நடப்பீங்க? ஸ்லோவாக, ஓகே ஃபைனாக அப்படியே நடந்துக்கிட்டு இருப்பீங்க. ஹாப்பியாக இருக்கீங்கன்னா டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு நடக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நடக்கும்போது நீங்கள் இந்த விஷயம் பண்ணும்போது இன்னொருத்தர் உங்களோட மூடை கேட்ச் பண்ணிடுவார். அது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா அது நல்லதும் தான் கெட்டதும் தான். நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓகே, அவர் மூடை கேட்ச் பண்ணாருன்னு ஆக போகுது. ஆனால் கெட்டது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சோகமாக இருக்கும்போது ஸ்லோவாக நடக்கும்போது அவர் கண்டுபிடிக்கிறாருன்னா, அப்போ நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் சோகமாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட பிரச்சனை ஒன்று பண்ணலாம், உங்களை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த நாளையே சோகமாக இருந்தாலும் சரி கோவமாக இருந்தாலும் சரி அதை நடையில் காட்டாமல் இருக்கிறது நல்லது. நடிங்கன்னு சொல்லலை, ஆனால் முடிஞ்ச வரை கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. வாக்கிங்கை இல்லை உங்களோட கோவத்தையோ சோகத்தையோ. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான எமோஷன்ஸ் தான் கோவம், சோகம், ஹாப்பி எல்லாமே தான். ஆனால் சோகத்தையும் கோவத்தையும் வெளியே காட்டாதீங்க, தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கணக்காக ஷேர் பண்ணுங்கள், சரியாக ஷேர் பண்ணுங்கள், சரியான ஆள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதனால் அதெல்லாம் உங்கள் வாக்கிங்லேயே காட்டி மாட்டிக்காதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு விஷயம் தான், வாக்கிங்னால இன்னொன்று நடக்குது, கேலரிஸ் பர்ன் ஆகுது. கேலரிஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடுலையுமே போஷாக்கு இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடுமே எண்ட் ஆஃப் தி டே கேலரியாக மாறும். அதுக்கப்புறம் அது ஃபேட்டாக மாறும். நீங்கள் ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறீங்க, அதாவது ஒரு பெவரேஜ் எடுத்து குடிக்கிறீங்கன்னா அதில் பின்னாடி பாருங்கள் கேலரிஸ் எனர்ஜி அப்படின்னு போட்டு 100 ml-க்கு 250 ml கேலரிஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த கேலரிஸ்னால தான் உங்களோட மூமெண்ட் இன்னும் ஸ்பீடாக இருக்கும். அது ஒரு எனர்ஜி ட்ரிங்காக மாறுது அந்த கேலரிஸ்னால தான். ஆனால் நீங்கள் அந்த 250 ml-ம் கரையிற அளவுக்கு, அதாவது அந்த 250 ml-மே யூஸ் ஆகிற அளவுக்கு நடக்கலை, இல்லைனா ஒரு ஒர்க் பண்ணலைன்னா அது அப்படியே ஃபெட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் தான் உங்களோட உடம்புல அங்கங்கே தசைகள் அதிகமாக விளங்குறது. அதாவது ஃபெட்டாக மாறிடுச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும், கொழுப்பு அதிகமாயிடும். ஸோ இந்த கேலரிஸ் ஃபெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை பற்றி நம்ம கதைக்கணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூடியூப்பில் வரும். நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேலரிஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கதைக்கணுமான்னு. கேலரிஸ், ஃபெட், ப்ரோட்டீன் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கதைக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிகழ்ச்சி பார்க்குற நேயர்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் பார்க்கும்போது சொல்லிடுங்க. ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற முக்கியமான இன்னொரு விஷயம் ஃபேஷன். ஓகே, நம்ம இன்றைக்கி ஃபேஷன் ரீதியாக பார்க்க போகிறது, நம்ம ஃபஸ்ட்டே கதைச்சிருந்தது காலோட ஒரு தசையை பற்றி இல்லையா? அதனாலேயே அதுக்கடுத்தா நாங்கள் வாக்கிங் பற்றி கதைச்சிருந்தோம். ஆனால் வாக்கிங்கில் எல்லோரும் இப்போ கன்ஃபியூஸ் ஆகியிருப்பீங்க. வாக்கிங்கில் நினச்சதும் நான் ஓகே காலோட தசையை பற்றி பேசிட்டாரு, கண்டிப்பாக நடக்கிறத பற்றி பேசுகிறதுனா காலை பற்றி தான் பேசியிருப்பார் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனாலுமே அது நடக்கலை. ஏன்னா உடம்புல நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் உங்களோட மூட்ஸ் தெரிகிற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கப்புறம் கேலரிஸ் அது இதுன்னு நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கேளுங்க, நம்ம கேட்டு கதைச்சி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் காஃப் மசில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கதைச்சிருந்தேன் இல்லையா? நான் எப்பவும் சொல்கிற ஒரு விஷயந்தான், பாதிப்பு ஆகுது எப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஷோவில் பார்க்குறோம். பாதிச்சிருச்சு இல்லைன்னா ஒரு காயம் அதில் ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை பாருங்கள். ஏன்னா அது ஹோம் ரெமெடிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் அது இதுன்னு இருந்தாலுமே அப்படி பண்ணுறது ரொம்ப சேஃப் இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். அதை ஹோம் ரெமெடிஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கடைசியில் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். அதனால் டாக்டர்ஸை பாருங்கள், கரெக்டான மெடிக்கேஷன்ஸ் எடுங்க, கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததான் நம்ம ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல வர்ற போகிறது பேண்ட்ஸ்.
ஏன்னா வாக்கிங் பற்றி பார்த்துட்டோம், காலில் இருக்கிற ஒரு மசிலை பற்றி பார்த்துட்டோம், கண்டிப்பாக பேண்ட்ஸ் பற்றி பார்த்தே ஆகணும். பாய்ஸ் வேர் பண்ணுற மோஸ்ட்லி பேண்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா கார்கோ பேண்ட்ஸ் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜீன்ஸ் கண்டிப்பாக பாய்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு தான். அதுக்கப்புறம் சீனோ பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி லினன் டைப் ஆஃப் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பேண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் கேஷுவல் பேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஏன்னா கேஷுவலான ஒரு பேண்ட் தான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க. அதனால் அந்த 4 பேண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இந்த 4 பேண்ட்ஸையுமே எல்லாரும் தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒஃபீஷியலான வேர் போட்டுட்டு ஒரு கார்கோ பேண்ட் போட்டால் நல்லாவா இருக்கும்? இல்லை, ஒரு பெகி டிஷர்ட்டோ இல்லைன்னா ஒரு கேஷுவலான டிஷர்ட் உடுத்தும்போது கார்கோ பேண்ட்ஸ் போடுறீங்கன்னா ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஷூஸும் கூட ஆஃப் ஷூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? அதுக்கடுத்து கண்டிப்பாக இந்த ஜீன்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஜீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பேண்ட் டைப். ஏன்னா அதை கேஷுவலாகவும் உடுத்தலாம், ஒஃபிஷியலாகவும் உடுத்தலாம், செமி கேஷுவலாகவும் உடுத்தலாம், ஃபுல் ஒஃபிஷியல் லுக்லேயே கூட உடுத்தலாம் ஜீன்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் கலர் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. லைட் ப்ளூ ஜீன்ஸ் இருக்குது, டார்க் ப்ளூ ஜீன்ஸ் இருக்குது, பிளாக் ஜீன்ஸ் இருக்குது, ஏன் இப்போல்லாம் ரெட் ஜீன்ஸ் கூட இருக்குது. அதனால் கலர் பேட்டர்ன்ஸ் கரெக்டாக இருக்கணும். உங்களோட ஷர்ட்டுக்கோ டிஷர்ட்டுக்கோ ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஒன்றிணைந்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஒயிட் கலர் பேண்ட் போட்டுக்கிட்டு இன்னொரு ஒயிட் டிஷர்ட் போட்டிங்கன்னா ஸ்கூல் பையன் மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு ப்ளூ கலர் பேண்ட் போட்டு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுறீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது. இதில் இருந்த உங்கள் பேண்ட்லேருந்து டிஷர்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இருக்குதுன்னா ஓகே, ஆனால் ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குதுன்னா அது வந்து தப்பாக தெரியும், அது வந்து நல்லா இருக்காது, ஓகேவா? நல்லா இருக்காதுன்னு ஏன் ப்ரோ ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறீங்க? சில பேருக்கு நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நல்லா இருக்காதவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த பழக்கம் வச்சுக்காதீங்க. சில பேருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கலைன்னா அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும், புரியுதா? அதனால் நல்லா இருக்கிறவரை இட்டுருங்க, நல்லா இல்லாதவர் கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றிக்கங்க. அடுத்ததாக கார்கோ பேண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக டிஷர்ட்ஸ் அப்படிங்கிற வேர்ஸுக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஜீன்ஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் சீனோ பேண்ட்ஸ் அப்படி இல்லைனா லினன் பேண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகுமா இருந்தாலுமே கரெக்டான ஒரு மெட்டீரியலுக்கு தான் செட் ஆகும். ஏன்னா லினன் வாக்கில் இருக்கிற ஒரு மெட்டீரியல் ஒரு ஷர்ட் போடும்போது ஒரு ஒஃபிஷியலான ஷர்ட் அப்படி இல்லைனா ஒரு கெஸ்பர் மெட்டீரியல் ஷர்ட் போடுறீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு லினன் ஒரு பேண்ட் வந்து ஓகே ஆகாது. கொஞ்சம் லூஸான ஷர்ட் போடுறீங்க, ஒரு பெகியான ஷர்ட் போடுறீங்க, ஒரு ஜோர்ஜட் மெட்டீரியலோ அப்படி இல்லைனா ஒரு லினன் மெட்டீரியல்லே ஷர்ட் போடுறீங்கன்னா அப்படி இருக்கிற மாதிரி ஷர்ட்ஸ் வந்து ஓகேவாக இருக்கும். லினனுக்கு லினன் ஓகேயாக இருக்கும், ஏன்னா பெகியாக இருக்கும். ஆனாலுமே ரிஃப்ளெக்டான கலர்ஸ் போடுங்க, ஓகே லினன் ஃபுல்லாக உடுத்துறோன்னா ஒரு லேடிஸ் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்கும். அதனால் அப்படியெல்லாம் உடுத்தாதீங்க. மோஸ்ட்லி ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி கலர்ஸ் தான் உடுத்தணும். ஷர்ட்டும் பேண்ட்டும் ரிஃப்ளெக்ட் தான் ஆகணுமே தவிர, அதாவது இந்த கலருக்கு ஆப்போசிட்டான ஒரு கலராக இருக்கணும், ஆனால் மெச் ஆகிற கலராக இருக்கணும். மோஸ்ட்லி ஒரு நெக்டர் கலர், அதாவது ஒரு ரெட் கலர், ஒரு டார்க் ரெட் கலர், ரூபி ரெட் கலருக்கு ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? அதாவது டார்க் எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். அது ஒரு நல்ல பேட்டர்ன், கலர் பேட்டர்ன். அதனால் அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த கலர் பேட்டர்ன்ஸ் பற்றி நம்ம கூடிய சீக்கிரம் ஷார்ட்ஸ்லலாம் கதைப்போம், ஓகேவா? அதனால் நம்ம அதை பற்றி பேசுவோம், வர்ற காலங்களில் அதை பற்றி நிறையா பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயந்தான் ஒஃபிஷியல் பேண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா கேஷுவல் பேண்ட்ஸ். சாதாரணமான பேண்ட்டு தான், அது பார்க்க ஜீன்ஸ் மாதிரியும் இருக்கும், சீனோஸ் மாதிரியும் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதுலேயும் நான் முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயந்தான், கலர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த பேண்ட்ஸுக்கு வந்து ஷூஸ் யூஸ் பண்ணும்போது இந்த டெனிம் ஷூஸ் மாதிரி ஒரு கேஷுவலான ஷூஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அது வந்து மெச் ஆகாது. ஏன்னா இது ஒரு கேஷுவல் பேண்ட்டில் நீங்கள் கொண்டு போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அது வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும். ஏன்னா கேஷுவலான ஒரு பேண்ட்டுக்கு கேஷுவலான ஒரு ஷூ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம பேண்ட்டை திருத்தலை, ஏன்னா எல்லாருமே இந்த பேண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க எனக்கு தெரியும். ஆனால் அந்த பேண்ட்டுக்கு கரெக்டான ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒரு அழகான பேண்ட்டை கொடுத்துட்டு அதே கலரில் டிஷர்ட் கொடுத்தா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் நண்பா, புரியுதா? ஏன்னா வந்து ஒரு கேர்ள்ஸ் அப்படி இல்லைனா லேடிஸ் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரே கலர் பேட்டர்னில் கொடுத்துறது நல்லாயிருக்கும். பாய்ஸ்க்கு வந்து ஒரே கலர் பேட்டர்னில் உடுத்துறது நல்லா இருக்காது. ஸோ அந்த கலர் பேட்டர்ன் உடுத்தும் போது ஆப்போசிட் கலராக இருக்கலாம். இப்போ ஒரு க்ரீம் பேண்ட்டுக்கு ஒயிட் ஷர்ட் உடுத்துறது ஓகே, அதே ஒயிட் கலர் பேண்ட்டுக்கே ஒயிட் ஷர்ட் உடுத்துவேன்னா அது ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில சேஞ்சஸ்கள் தான். இதை பற்றி நம்ம விரிவாக்கமாக வர்ற வாரங்களில் பேசுவோம் கண்டிப்பாக.
ஆனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பேண்ட் உடுத்தும்போது அதுக்கு மெச் ஆகுதா, அதுக்கு ஒப்போசிட் ஆகுதான்னு பார்த்து உடுத்துங்க. அதே கலரில் மெச் ஆகுதான்னு பார்த்து உடுத்தாது. ஓகே, அதனால் அதை வந்து கரெக்ட் பண்ணிப்போம். அடுத்ததான் நம்ம லேட் பண்ணாமல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பார்ட்டான செலிப்ரிட்டி அப்படிங்கிற பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹாலிவுட் பக்கம் இல்லை, நம்ம தலைவன் ஹாலிவுட் பக்கம் இருந்து பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம செலிப்ரிட்டி ரிவ்யூ அப்படி இல்லைனா எடுத்துக்காட்டு அப்படிங்கிற இடத்துல யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹாலிவுட்டில் ஒரு முக்கியமான நடிகரான பிரெட் பிட் அப்படிங்கிற நடிகரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ இன்றைக்கி ஹாலிவுட்ல இருந்து கூட்டி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் என்ன ரொம்ப கவர்ந்துருக்கு. இப்போ இருக்கிற எல்லா பசங்களையுமே கவரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொண்டு வந்திருக்கேன். இவர் யார் தெரியுமா, யாருன்னு தெரியுமாலாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நமக்கு தேவை அவரோட ஃபேஷன் அண்ட் ஃபிட்னஸ். ஸோ பிரெட் பிட் அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படமாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு படமாக இருக்கும். இந்த ஃபைட் கிளப் அப்படிங்கிற படம் ஆல்டர் ஈகோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா லியோ படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஃபைட் கிளப் படத்தை பற்றி நிறைய பேர் பேசின இடங்கள் மறக்க முடியாது. ஏன்னா ஃபைட் கிளப் மாதிரி தான் லியோ இருக்க போகுது, மாஸ்டர் இருக்க போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனாலேயே எல்லாருக்கும் இந்த ஃபைட் கிளப் அப்படிங்கிற படம் ரொம்ப பழக்கப்பட்ட படமாக இருக்கும். இதில் மோஸ்ட்லி ஒரு ஸ்கினியான டிஷர்ட் அப்படி இல்லைனா அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ரெட் கலர் ஜாக்கெட்னாலேயே அவர் இன்னமும் சேச்சுரேட்டடாக தெரிவார். இதில் ஒரு ஸ்கினி மசில் ஃபிட்னஸ் வச்சுருப்பார். இவரோட ஃபிட்னஸ் தான் ஒவ்வொரு படங்களுக்குமே நிறைய மாறுபடுது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஃபேஷன் இருக்கும். அதனால் நாங்கள் ஃபிட்னஸ் பற்றி பேசி ஆகணும் இவரோட. ஸோ ஃபைட் கிளப் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு ஸ்கினி மசில்டான ஒரு ஃபிட்னஸ் வச்சுருப்பார். அதுக்கேற்ற மாதிரியே டைட்டான டிஷர்ட், ஸ்கினி டிஷர்ட்ஸ் போட்டிருப்பார். அப்படி இல்லைனா அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பார். அப்படியும் இல்லைனா ரொம்ப பெக்கியாக ஒரு ஷர்ட் போட்டிருப்பார், அதாவது கேஷுவலாக வீட்டில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான படம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித். இவரும் இவரோட ஒய்ஃபும் சேர்ந்து நடித்த ஒரு படம். பிரெட் பிட் அண்ட் ஏஞ்சலினா ஜூலி சேர்ந்து நடித்த படமான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித் படத்தில் வந்து இவர் ஒரு பல்கான பாடி மெயின்டைன் பண்ணியிருப்பார். இதில் ரொம்ப அழகான ஒரு ஃபேஷன் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பணக்காரனாகவும் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒஃபிஷியல் ஒர்க் பண்ணுற ஒரு மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதனால் ஷர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டைட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன் பண்ணுறதுனா கூட வைடான ஷோல்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஷர்ட்டில். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான். இவரோட ஷோல்டர்ஸும் வைடாக இருக்கிறனால ஷர்ட்டும் இன்னும் கொஞ்சம் வைடாக காட்டுற மாதிரி உடுத்தியிருப்பாங்க. அது இன்னும் டைட்டாக ஸ்கின்னியாக தான் காட்டியிருப்பாங்க. ஆனாலுமே ஒரு பல்கான பாடி மெயின்டைன் பண்ணுறதுனால அது இன்னுமே அழகாக தெரியும். ஸோ அதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஒரு பிளேசர் அப்படிங்கிறத. பிளேசர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவர் ஒரு ஸ்பை அப்படி இல்லைனா ரா ஏஜென்ட் அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருக்கிறதுனால பிளேசர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒயிட் ஷர்ட்டுக்கு பிளாக் பிளேசர்ஸ் அதே தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே அதை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு இல்லைனாலும் இந்த படத்தில் இவரோட ட்ரெஸ்ஸிங் ரொம்பவே பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக, அதாவது கேஷுவலாக அழகாக இருக்கும்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம இந்த படத்தை பற்றி பேசியிருக்கோம். இவரோட முக்கியமான ஃபேஷன் ரீதியான ஒரு படம்னா த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் அப்படிங்கிற படம். ஏன் இந்த படம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் ஒரு வயசானவராக இவர் பிறந்து குழந்தையாக இறந்து போவார். அப்படி இருக்கும்போது அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அவரோட ஜெனரேஷன் கேப் அப்படி இல்லைன்னா அவரோட ஃபேஷன் மைண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவர் ஒரு வயசானவராக இருக்கார். அவர் ஒரு 40க்கு வரும்போது தான் அவரோட 20 ஏஜ் தெரியும். அந்த 20 ஏஜில் இருக்கிற ஜெனரேஷனோட லைஃப் ஸ்டைலை இவர் 40ல் கொண்டு வரணும். அப்போ தான் அவர் 18 வரும்போது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இவர் 40 மாதிரி இருக்கும்போது எப்படி எடுத்துருப்பாருன்னா, அதே மாதிரி தான் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் மோஸ்ட்லி வேர் பண்ணுவார். ஒயிட் கலர் டிஷர்ட் வேர் பண்ணுறதை ஏன் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா, நானுமே மோஸ்ட்லி ஷோவில் ஒயிட் கலர் டிஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒயிட் கலர் டிஷர்ட் உங்களோட பாடியில் இருக்கிற அழகான மசில்ஸை இன்னும் அழகாக கூட்டி காட்டும். ஒயிட் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாகவும் இல்லாமல் ரொம்ப கலர்ஸ் மச்டாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற ஒரு கலர். அது வந்து இன்னுமே கிளியராக காட்டும், இன்னுமே கொஞ்சம் டீப்பாக காட்டும் உங்களோட மசில்ஸை. அதனால தான் அவருக்கு மோஸ்ட்லி ஒயிட் உடுத்திருப்பாங்க எல்லா மூவிஸ்லையுமே. அவர் பைக்குக்கு போகும்போது பைக்கில் ஒரு ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருப்பார். அப்படியே 18 பக்கம் வந்தோன்னா அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி ஃபங்க் வாக்கில் கீழே போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி கர்டன்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஷர்ட் அண்ட் ஷர்ட் போட்டு லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் மோஸ்ட்லி லேயர்ஸ் இந்த படத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு டார்க்கான கலரில் லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ளூ ஷர்ட்டுக்கு ப்ளூ டிஷர்ட்லேயே லேயர்ஸ் உடுத்திருப்பாங்க. ஆனால் லைட் கலரில் ஒரு ப்ளூ டிஷர்ட், ஆனால் டார்க் கலரில் ஒரு ப்ளூ ஷர்ட், அதுவும் செக்டு ஷர்ட்டாக தான் இருக்கும், இல்லைனா ஒரு பேட்டர்ன்டு ஷர்ட்டாக தான் இருக்கும். அதனாலேயே இந்த லேயர்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். படங்களில் வந்து இவரோட லேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அழகாக தெரியும். அதுலேயும் முக்கியமாக இந்த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் அப்படிங்கிற படத்தில் அழகாகவே இருக்கும்னு சொல்லலாம். இப்போ நம்ம பெக்ஸ்டேஜ் பக்கம் வந்தோம்னா இவரோட, ஸோ நம்ம ஹாலிவுட் மூவிஸ்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நெய்பர்ஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயம், பக்கத்து வீட்டு பையனோட
ட்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசியிருப்போம். ஆனால் இவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எடுத்து பார்த்துக்கிட்டாலுமே, அதாவது பேக் ஸ்டேஜில் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது. நம்ம உடுத்துற மாதிரியே ஒரு பெக்கியான டிஷர்ட் போட்டிருப்பாருங்க. மோஸ்ட்லி ஒரு பெக்கியான டிஷர்ட் பறக்க போட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனோ இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாருன்னா செம பிளேசர்ஸ் கொஞ்சம் போடுவார். அந்த பிளேசர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேப்லாம் யூஸ் பண்ணுவார். கேப் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸசரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் போகிற இடத்த பொறுத்து. மோஸ்ட்லி சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணுவார். அந்த சன்கிளாஸஸ் கூட அவரோட ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணுவார். இது ஒரு நெகட்டிவான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவரோட பேண்ட் அண்ட் பிளேசஸ் வந்து ஒரே கலரில் இருக்கும். அது வந்து நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஆக்வர்டாக தான் தெரியும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஏன்னா ஒரே கலரில் ட்ரெஸ்ஸிங், அதாவது ஒரே கலரில் பேண்ட், ஷூ, அதுக்கப்புறம் பிளேசர்ஸ் எல்லாமே ஒன்றா கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியுதுன்னா பண்ணக்கூடாது. ஸோ பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியான சேஞ்சஸ் தான் இவரோட ட்ரெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். இவர் மோஸ்ட்லி வீட்டு பக்கம் இருக்கும்போது கூட ஃபோட்டோஸில் அம்படுறாரு. அந்த இடங்களில் பெகியான டிஷர்ட் உடுத்திருக்காரு. ஃபங்க்ஷன்ஸில் மோஸ்ட்லி பிளேசர்ஸ் தான் உடுத்துறாரு. அந்த பிளேசர்ஸில் கூட நிறைய பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறாரு. அப்படிலாம் நம்ம பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பண்ணணும். செயின்ஸ் யூஸ் பண்ணுவார் மோஸ்ட்லி, அதுக்கேற்ற மாதிரி ரிங்ஸ் யூஸ் பண்ணுவார். எக்ஸசரிஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார் மனுஷன். ஸோ எக்ஸசரிஸ் பற்றி நம்ம ஒன்றா கதைப்போம். நம்ம இது வரைக்கும் எக்ஸசரிஸில் வாட்சஸ், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்ஸ் பற்றி கதைச்சிருந்தோம், ரிங்ஸ் பற்றி கூட கதைச்சிருந்தோம். வர்ற நாட்களில் நம்ம கண்டிப்பாக செயின்ஸ், அதுக்கப்புறம் கேப், அதை பற்றிலாம் கதைப்போம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பிராட் பிட் அப்படிங்கிற ஹாலிவுட் நடிகரோட லைஃப் ஸ்டைல், அப்படின்னா ஃபேஷன் ஸ்டைல் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்டைல்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம எண்டிங்க்கு வந்துடலாம். தை மாதத்துக்கு உங்களெல்லாம் வர வைக்கிறேன் நண்பா. தை பிறந்தா வலி பிறந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்கன்னா அதுதான் ரொம்ப தவறான ஒரு விஷயம். தை பிறந்தா மட்டும் வலி பிறந்துருமா? நீங்கள் மாறினா தான் இன்னொரு மாற்றத்தை கொண்டு வரலாம். மாற்றம் முன்னோடே வந்தே தீரும், வலது காலை எடுத்து வாடா இளைய தோழனே அப்படின்னு நம்ம தளபதி சொல்லியிருப்பார். அதாவது நம்ம காலிவுட் ஆக்டரான விஜய் சொல்லியிருப்பார். ஒரு படத்தில், புலி அப்படிங்கிற படத்தில் ஒரு சாங்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ மாற்றங்கள் வந்து உங்கள் கிட்ட இருந்து தான் வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துலையே ஒரு மாற்றமே இல்லைன்னா நீங்கள் கொண்டு வாங்க. அந்த மாற்றத்தை வரவேற்கத்தக்கதாக இருக்கணும். அப்படின்றதுனால நீங்கள் அந்த மாற்றத்தை கரெக்டாக கொண்டு வாங்க. ஸோ வரவேற்கத்தக்கதாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி ஷோவையும் நம்ம முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. ஸோ மக்களே, நான் சொல்கிற ஒரு விஷயந்தான், மாற்றங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுகளை கடந்து போகாதீங்க, ஆனால் மாற்றங்களை கொண்டு வந்து சேருங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டு இன்னொரு நாள் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க, டாட்டா.